ஐயா, நான் பார்த்திப வீட்டு வேலைக்காரன். அவர் உங்ககிட்ட கொஞ்சம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்திபன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரு வெளியே இருக்கலாம். உடனே முதல்ல போய் கூட்டி வாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்கெல்லாம் இங்க வந்துகிட்டு சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்க வீடு தேடி வந்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. முறைப்படி நான் தான் உங்ககிட்ட வந்து பேசணும். அதுக்காகத்தான் நானே உங்களை பார்க்கறதுக்காக நேர்ல வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணும் இல்லைங்க. உங்க பொண்ணு கொஞ்சம் நாளைக்கு முன்ன தெருவில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது உங்க இளைய பொண்ணு ரேகாவை தான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால உங்களை பார்த்து பேசிட்டு போலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்படி திடீர்னு வந்து பெண்ணுக பெண்ணி நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்போ என்ன சொல்ல என்ன பேசுனே புரியல. அது வந்து இப்பதான் என் மூத்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். அது மட்டும் இல்லாம அவளோட மாப்பிள்ளைக்கும் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து அரசாங்கத்தில் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். இந்த நேரத்தில் ஏற்கனவே நான் கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கும்போது எப்படின்னு அதான் எனக்கு யோசனையா இருக்கு. நான் என்னமோ ஏதோ ஒன்று நினைச்சிட்டேன். பணம் தானே, நானும் தரேன். உங்க மூத்த பொண்ணுக்கு எவ்வளவு செலவழிஞ்சின்னு சொல்லுங்க. ரேகா கல்யாணத்துக்கும் மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி தம்பி, நான் உங்களுக்கே கட்டித்தரேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ வரட்டுமா மாமா? ரேகா, அம்மா ரேகா, அது ஒண்ணு இல்லம்மா. உன்னை வழியில பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேம்மா. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நான் இல்லையா? என்னோட விருப்பம் முக்கியம் இல்லையாப்பா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். அவர் வேற யாரும் இல்ல, சிவாதான். கல்யாணம் நடந்தா அது சிவா கூட மட்டும்தான். ரேகா, நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றியாம்மா? அப்பா, நல்ல யோசனை பண்ணி தான் சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணா சிவாவை மட்டும்தான். ஏங்க உள்ள என்னதாங்க பண்ணி தொலைறீங்க? கூப்பிட்டே உடனே வர தெரியாதோ? ரேகா, ஏன் இப்படி கூப்பிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உங்களை சும்மா கூப்பிடல. பேக் கேட்டீங்க, எடுத்து கொடுத்தேன். அதுல Dress எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். சரி, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்கிறாங்க. எதுக்கும் அவங்க வந்தோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே. அம்மா வந்துட்டேன். அப்பா, எனக்கு அரசாங்கத்துல வாத்தியார் வேலை கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பாத்தீங்களா, நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல. நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. ஐயோ, இது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? ராஜா, பேக் பெரிய பெரிய பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்க. வெளியில வேற கார் இருக்குது. அப்பா, திருநெல்வேலியில வேலை கிடைச்சதுனால என்னால டெய்லி போயிட்டு வர முடியாதுப்பா. அதான் நானும் கவிதாவும் அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிடலான்னு இருக்கோம். என்னடா சொல்ற? எங்களை விட்டு தனியா இருக்க போறியா? வாடகை வீடு எடுத்து தங்குறதுக்கு பேசாம ஒரு பைக் வாங்கிட்டா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இருக்கிற விலைவாசியில வண்டி எடுத்து போட்டுட்டு அதுக்கு தினமும் பெட்ரோல் போட்டுட்டு இங்க இருந்து என் புருஷன் திருநெல்வேலிக்கு போயிட்டு வரலையும் கிழிஞ்சிரும்.
ஏத்த கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஆனா இங்க ஏதோ அம்மன் புத்தியத்துல ஏதோ உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. பத்திரமா போயிட்டு வாடன்னு சொல்றத விட்டுட்டு அவனை முந்தாளில முடிச்சு விட நினைக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்கலம்மா. சின்ன ஜெர்சுங்க ஏதாவது பொது ஊர்ல போய் கொஞ்சம் திண்டாடுவீங்களே, அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கலம்மா, அதான் இங்கேயே இருந்துட்டு போகலான்னு சொல்றேன். அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன், வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லணுமா? அப்படி நினைச்சிருந்தா நீ பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிருப்பீங்க. இப்படி முட்டி கட்டையா நீ தொலைய மாட்டீங்க. கவிதா கொஞ்சம் சும்மா அமைதியா இருக்கிறியா? அம்மா எப்படி அம்மா, நினைப்பேன்? எனக்கு மட்டும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசையாம்மா. சூழ்நிலைமா, வேற வழி இல்ல. லீவ் நாள்லாம் கண்டிப்பா உங்களை வந்து பாப்போம்மா. சரியாம்மா? ராஜா, அது இல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தானப்பா நானும் உங்க அம்மாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க நேரம் ஆகுது, பேக் எடுங்க, வாங்க போகலாம். அம்மா, அப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சிவா வெளியே போற பாத்தியாப்பா? பார்த்தேப்பா, அண்ணனும் அண்ணியும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும்பா. அப்பா, என்னடா? அப்பா, ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன்ப்பா. ஆனா அதை இப்ப போய் எப்படின்னு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம அண்ணியோட தங்கச்சி ரேகா அவங்க என்னதான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கிறாங்கப்பா. அதான் என்ன பதில் சொல்லலாம்னு இருக்கேன். வேண்டாப்பா, வேண்டாப்பா, ஒன்னே போதும். வேண்டாம் சிவா, வேண்டாம். அந்த குடும்பத்துல இனிமே நம்ம பொண்ணு எடுக்க வேண்டாப்பா. ஏற்கனவே ஒரு பொண்ணு எடுத்து என் பிள்ளை பிரசவ கூட்டிட்டு போயிட்டா. இனி உன்னை இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லப்பா, தயார் இல்லை. சிவா, வேண்டாப்பா, இந்த அம்மா சொல்றத கேளு. நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. வேண்டாடா, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, அவசரப்பட்டுடாதப்பா, அவசரப்பட்டுடாத. சரிம்மா, கட்டின பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆளு நான் இல்லம்மா. வாங்க மாமா, வாங்க வாங்க சம்மதி, வாங்க. வரவேற்பு என்னவோ பலமாகத்தான் இருக்கு. ஆனா நீங்க பேசின பேச்சில தான் சரியில்லை. ஆண்டவன் பெண்களுக்கு மட்டும் புகுந்த வீடு பிறந்த வீடு என இரு வீட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். புகுந்த வீட்டுல தான் பெண்கள் நல்லா இருக்கணும்னு தான் எல்லா தகப்பனும் பல லட்சம் செலவழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். ஆனா நான் என் மகள் புகுந்த வீடும் நல்லா வாழணுங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு என் மருமகனுக்கு அரசாங்கத்துல வேலையும் வாங்கி கொடுத்தேன். ஏன் நீங்களும் கஷ்டம் இல்லாம வசதியா வாழணும்னு நினைச்சுதான். ஆனா இன்னைக்கு என் மருமகன் வேலை பார்க்குற இடத்துக்கு என் மகளும் போனா இந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டா. நீ அபாண்டமான படிய போடுறீங்க. இது உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? சம்மதி, அது அது இல்லையா, நான் இப்ப கூட என் 2வது பொண்ணு ரேகாவுக்கு உங்க பையனை கேட்டுதான் வந்தேன். ஆனா இங்க நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இனி நீங்களே வந்து வலிய பொண்ணு கேட்டாலும் நான் தரப்போறது. நீ அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்ல போய் இப்படி சம்பந்தி கோச்சிட்டு போறாரு பாத்தியா அம்மா? போகட்டும், இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் உள்ளத தானே சொன்னேன், இதுல தப்பு நான் எதுவும் பேசலையே. பிள்ளைங்களை பெத்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவங்கள வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? ராத்திரி பகலு வெயிலு மழைன்னு பார்க்காம கல்லுடைஞ்சு நம்ம பிள்ளைகளை பெத்து வளர்த்தாங்க. ஆனா என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க. படிக்க வேண்டிய வயசுல ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, கையில ஒரு காசு பார்க்க மாட்டேன், எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஏன் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா
இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு அந்த நினைப்பு இல்லாம போயிடுச்சுங்க. நினைப்பு இல்லாம எப்படி முடியாம போயிட்டாங்க. லட்சுமி, யார் கண்ணு பட்டதோ தெரியல. ஆண்டவே, அன்னைக்கு நம்மள காசு இல்லாம நம்மளை கஷ்டப்படுத்துறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கிறான். லட்சுமி, வேடிக்கை பார்க்கிறான். அப்பா அழாதீங்கப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் கஞ்சி ஊத்துறேன்ப்பா. அது போதும்டா, எங்களுக்கு அது போதும்டா.